அடி பிரிச்சுமே இந்த பிரஸ்டீஜ் ராமநாதன் பொண்டாட்டிய மதிச்சு என் பேரை கடுதாசி எழுதி இருக்கிறாண்டி. நீ பயப்படாத, உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்தினாலும் அதை விட பிரமாதமா உன் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தி வைக்கிறேன். பாட்டி, உங்களுக்கு வயசு 80 ஆகுது, கண்ணு பாதி தெரியல, உடம்பு எலும்பும் தோலுமா ஆயிடுச்சு. இந்த வயசுல இன்னும் சமையல் வேலை செஞ்சு யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? ரெஸ்ட் எடுத்து கூடாதா? சமைச்சதுக்கு பணம் கொடுங்க. இது உழைக்க வேண்டிய வயசு, சம்பாதிக்கக்கூடிய நேரம். நேரத்தை வீணாக்க கூடாது. 4 வீட்டுக்கு போகணும், வேலை இருக்கு. இந்தாங்க. சேர்த்து கல்யாணத்துக்கு முதல் 15 ரூபாய். நீ என்ன பண்ற? ப்ராவிடன்ட் ஃபண்ட் லோனுக்கு அப்ளை பண்ற. நான் என்ன பண்றேன்? ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு பண்றேன். அப்புறம் டு த மேனேஜர் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் கேட்கிற. நான் என்ன பண்றேன்? நாளைக்கே ஆபீஸ்ல இருந்து 3000 ரூபாய் கடனா தரேன். நீ என்ன பண்ற? உன் தங்கச்சி கல்யாண அழைப்புகள் சீக்கிரமா அடிச்சு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுக்குற. நான் என்ன பண்ற? ஆபீஸ்ல ஒரு 80-85 பேர் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அன்பளிப்பு ஒரு 1000 ரூபாய்க்கு தேரும். அதை நான் முன்னாடியே கேஷா வாங்கி உனக்கு கொடுக்கிட்டு ஏற்பாடு பண்ற. உமா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு. என்ன செய்ய போறீங்களா? அரே கணேஷு, அவசரமா வர சொன்னியாமப்பா, என்ன விஷயம்? உமா, இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கின்னு சொன்னேன்? 987 தானே? இந்தாயா 1000 ரூபாய், மிச்சத்தை கொடு, ஏமாத்திராத. ராவுத்தர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். ராவுத்தர் சந்தோஷப்படுறான். பெரிய அளவில் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். 3 வேளைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சாப்பாடு. ராவுத்தர் பெருமைப்படுறான். இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு, புளி, மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா? 3500 ரூபாய். ராவுத்தர் ஆச்சரியப்படுறான். இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே. நியாய விலைக்கடை, அரசாங்க நியாய விலைக்கடை. இந்த கையில துட்டு, அந்த கையில மளிகை சாமான். ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்ல? இல்லப்பா, ராவுத்தர் இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓ, என்ன சொல்றீங்க ராவுத்தர்? அரே கணேஷு, நியாய விலை கடை மேலே சாமான ரொம்ப நல்லா இருக்கும். இம்பள் துட்டு கொடுக்கறான், வாங்குறான், சாய்பு போறான். நில்லுகிற ஒருத்தர், நில்லுகிற ஒருத்தர். சாய்பு கிளம்புறான்னா கிளம்புறான். இல்ல நில்லுகிற ஒருத்தர். சாய்பு கடை மேலே நிறைய வேலை இருக்கு, போறான். அரே பச்சை மிளகா, மொட்டை பையா, ராவுத்தர் நிம்பள் மாதிரி எத்தனை பேரை பாக்குறான். நிம்பள் நியாய விலை கடைக்கு போறான், ராவுத்தர் நம்ம கடைக்கு போறான். நிம்பள் துட்டோட போறான், நிம்பள் துட்டோட போறான். ராவுத்தர், அப்படிலாம் சொல்லாதீங்க ராவுத்தர். இருக்கிற கஷ்டத்துல பழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன். இத பாருங்க, நீங்களும் கை விட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. கை விட்டுறாதீங்க ராவுத்தர். ராவுத்தர், ராவுத்தர் கண்ணா, ராவுத்தர் பாய், ராவுத்தர் பேட்டா, முடிவே சொல்லாம போறீங்களே. அரே பேட்டி, சாயங்காலம் நிம்பள் கடைக்கு மேலே வரா. சாய்போ அங்கே பதில் சொல்றான். அரே பையா, கண்ணாலா சாமான எல்லாம் பொட்டலம் கட்டி வைக்க சொன்னேனே, அதுக்கு எடு. ராவுத்தர் ரொம்ப நல்லவர். ராவுத்தர், நான் போய் சைக்கிள் ரிக்ஷா எடுத்துட்டு வரேன். புடிச்சுக்கோமா. என்ன ராவுத்தர், கல்யாண சாமான் பொட்டலம் இவ்வளவு சின்னதா இருந்தா இதை வச்சு நான் அப்படி கல்யாணம் நடத்துறது? அரே, ஆரம்பத்திலே பொட்டலம் சின்னதா தான் இருக்கும், பிரிச்சோ பாருமா. மஞ்சள். உமா பேட்டி, ராவுத்தர் நிம்பளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டான். நீ நம்மளுக்கு கண்ணால பத்திரிகை அனுப்புறான். சத்திரத்துக்கு மேலே ராவுத்தரே மளிகை சாமான் இறக்குறான். அச்சா அச்சா அச்சா, பகுத் அச்சா. நம்மளுக்கு நம்மள நம்புறான். பாவம், உன் கடையிலையும் வியாபாரம் அதிகமா இல்ல, அதனால கல்யாண சாமான ஃபுல்லா இந்த கடையிலேயே வாங்குறதா நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாரு, சரக்கு சுத்தமா இருக்கணும். கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம் நான் காசு தர மாட்டேன். வாடி. ஐயோ, ஏங்க
திண்ணனூருக்கு எப்படிங்க போகணும்? பஸ்லயும் போலாம், நடந்தும் போலாம். வசதி எப்படி? நடந்து போற வழியை சொல்லுங்க. இந்த ரோட்ல நடந்து போனீங்கன்னா 5 கிலோமீட்டர், இப்படி ஒத்தடி பாதையில போனீங்கன்னா 3 கிலோமீட்டர். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. கணேசா, நான் வந்ததே தெரியலையா உனக்கு? ஓஹோ, இவதான் உன் பொண்டாட்டியா? இல்ல, ஆமா. இவன் தான் உன் புருஷனா? ஆமா. இல்ல. என்ன 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஆமா இல்ல ஆமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, கணேசனுக்கு என்ன வேணும்? இது கௌரி. ஓ, நீதானா கௌரி? நோட்டீஸ்ல பார்த்தேன். நீ நான் என்னத்தடா கேட்டுட்டேன், நீ இவ்வளவு குனிற? நீ யாருன்னு இவனை கேட்டா உன்ன போய் கௌரின்றானே. இவன் யாரு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஏய், யாரா நீ? எனக்கும் வெக்கமா இருக்கு சார். என்ன கௌரி, வாசக்கதவை திறந்து வச்சுட்டு என்ன மாப்பிள, வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? அதே சம்பந்தி ராஜகலவை, என்ன ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க? ராஜ கலவையா? யாரா ராஜ கலவை? ருஷியேந்திரமணியோட புருஷன். ருஷியேந்திரமணி யாரு? மங்குபதியோட அம்மா. மங்குபதி யாரா? ராஜகலவையோட புள்ள. ராஜகலவை யாரா? மங்குபதியோட அப்பா. அட தூ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் தான் ஜலந்த சுப்புடு, கணேசனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. இப்பவாவது நீங்க உண்மையை சொல்லிடுங்கடா, நீங்க யாருன்னு. சித்தப்பா, நான் தான் கணேசன். கணேசன் நீயா? நான் தான் உமா. உமாவா? சித்தப்பா, நான் தான் கௌரி. ஒன்ன தெரியுமே. நீ யாரா? நான் ராஜகலையோட புருஷன். சித்தப்பா, அவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை மகாப்பிழை பண்ணிட்ட, மன்னிச்சுக்கங்க. உமா, என்ன நீயும் கணேசனும் வெத்தலையே போறது இல்லையா? ஏன், எப்போது போட்டுக்குமே. அப்புறம் ஏன் உனக்கு குழந்தைய பிறக்கல? 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். அப்ப அந்த 2 எங்க? இதோ நடேசன், இது கௌரி. அடாடா, இவ்வளவு தருத்திரத்திலையும் என்ன பாசம். நோயாளி மனைவி, புள்ள ஊட்டி கிடையாது. ஜலந்தர்ல வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடு. இதுதான்ப்பா என் வாழ்க்கை. ஏன் ஒண்ணு விட்ட சித்தப்பா? நீங்க தெற்கு பக்கமே வரலையா? வடக்கே இருந்துட்டேன். அதனாலதான் சொந்த பந்தங்கள்லாம் மறந்து போச்சு. நீ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்ச பாரு, உதவணும்னு. அதை பார்த்துதான் ஓடோடி வந்தேன். கௌரியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. கௌரி, இதோ இந்த பக்கம் இருக்கா. எந்த பக்கம் இருந்தா என்ன, பொட்டி தானே நமக்கு முக்கியம். பொட்டி எடுத்துக்கிட்டோம் அம்மா. கொண்டாந்துட்டியா? கணேசா, பாருப்பா. கௌரி, இந்த உனக்கு 1000. கணேசா, உனக்கு 1000. கணேசா, பொட்டிய மூடி கொண்டு போய் வை. தூக்கு. சித்தப்பா, அது என்ன எனக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, கௌரிக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க? கௌரிக்கு கொடுத்த பணம் கல்யாணத்துக்கு அன்பளிப்பு, திருப்பி தர வேண்டாம். உனக்கு கொடுத்த பணம் கடை, திருப்பி தரணும். நான் எப்ப திருப்பி தரணும்? எப்போன்னு டைம் கேக்குறியா? நீயும் நானும் சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே, 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 கோயிலுக்கு போயிருக்காரு. என்னப்பா விஷயம்? வந்து சொல்றேன். அண்ணே, என்னடா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு. அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லக்கூடாதானே? கௌசல்யா சிட் ஃபண்ட்ஸ்ல மாசம் 275 ரூபாய் சம்பளம். கடைக்கடையா போய் பணம் வசூலிக்கணும். 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினா போறேன்னு. இந்தரா. என்னன்னு எனக்கு வேலை வந்திருக்குன்னு. ஆனா வேலை வரலடா.
பைத்தியக்காரத்தனமா பேசாத. கௌரி கல்யாணமே நடக்க போகுதோ இல்ல நிக்க போகுதோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நடேச வேலைக்கு 1000 ரூபாய் பணம் எங்க இருந்து கட்டுறது? ஒரு குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே தவிர அந்த இன்னொரு குழந்தைய பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கை சோறுக்கு மேல கேட்கவே மாட்டேங்கிறான். நான் கேட்டு போட வேண்டியதா இருக்குங்க. வேலை இல்லன்னு அந்த பிள்ளை கூனி குறுக்கி போய்கிட்டு இருக்கு. இது பாரு, நீ 1000 தான் வழக்க சொன்னாலும் சரி, நடேச வேலைக்கு என்னால பணம் கட்ட முடியாது முடியாது முடியாது. யாரு ராத்திரி வேலை ஜன்னல் கதவை தட்டுறது? உங்க பக்கத்துலயே தானே உட்காந்துட்டு இருக்கேன். பேசாம நீ எனக்கு தாளிக்கிட்டு இருக்கலாம். என்ன ஒண்ணு விட்ட சித்தப்பா? ஒரு புருஷன் பொண்டாட்டிய ராத்திரியில தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். கணேசா, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிறது எவ்வளவு ஆபத்தோ அவ்வளவு ஆபத்து வேலை இல்லாத பையனை வீட்டுல வச்சுக்கிறதும். இந்தாப்பா, என் நிலத்தை விக்கிறதுக்கு நாளைக்கு திருநெல்வேலிக்கு போறேன். அதுல ஏதாவது பணம் வந்துச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல நடேசன் வேலைக்கு பணத்தை கட்டு. உமா, நடேசனுக்கு நீ நாளைக்கு பணம் கொடுக்கற. டேய், நீ வேலைக்கு போற. சித்தப்பா, அத அண்ணன் சொல்லட்டுமே. சரித்திரத்திலேயே எவ்வளவு மரியாதை சொல்லேண்டா. ஒண்ணு விட்ட சித்தப்பா, எனக்கு ஏற்கனவே கௌரி கல்யாணம் பயமா இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, அதனால பணத்தை நாளை கட்டுறேன். எவ்வளவு பணம் வாங்கி தர முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு நயா பைசா கூட தர முடியாது. சொல்றேன். சாயந்தரமா வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கடனா தரேன். அதுக்கு மேல முடியாது. புள்ள குட்டிக்கார. தேங்க்யூ சார். அறிகட்டவன காரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேடா. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்ல. சுமாரு கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நான் எங்க தேடியும் பணம் கிடைக்கல. எனக்கு வேற வழியும் தெரியல. அதனாலதான் கல்யாண விஷயமா பேசணும், உடனே வாங்க அப்படின்னு சம்பந்தியமாக்கு லெட்டர் எழுதிட்டேன். அவங்க வரட்டும், நான் விஷயத்த சொல்றேன். கல்யாணம் நடக்குதோ நிக்குதோ அவங்க கையில. திருநெல்வேலிக்கு போய் ஒரு வாரத்துக்குள்ள நான் திரும்பி வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் லெட்டர் எழுதுன? உன் போராத காலம் எனக்கு பணமும் கிடைக்கல. இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி நான் சமாளிக்கிறது? கணேசா, இதானே வீடு? கணேசா, வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது. அவங்க ஊர்ல இல்ல. என்ன பண்றது தெரியாம பயந்து போயிட்டேன். சரின்னு நானே ஒரு முடிவெடுத்து அவசரமா வந்தேன். இவர்தான் சம்பந்தி ராஜகலவ. இவர் என் ஒண்ணு விட்ட சித்தப்பா. பேரு ஜலந்தர் சுப்புடு. கணேசா, அவர் இப்ப அவங்கன்னு சொன்னாரு, அது யாரு? என் பொண்டாட்டிய. சம்சாரத்தை போய் யாராவது அவங்க பாக்கலாம். டேய் சுப்புடு, நீ ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கான். சம்பந்தி 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 சம்பந்தி. ஆமா, எது விஷயமா அவசரமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க? சொல்றேன். ஒரு பேப்பர் வேணுமே. இந்தா இருக்க. இதுல எவ்வளவு வேணாலும் எழுதலாமே. அடேங்கப்பா. நீங்க தின்னுங்க. நடேசா, இந்த அட்ரஸ்ல இவர் இருக்காரான்னு பாத்துட்டு வா. இந்த லெட்டர் தான் சம்பந்திய வர சொன்னதுக்கு ஒரே சாட்சி. இந்த வெளியில கொண்டு போய் கிழிச்சு போடுறான் மடையா. என்ன முறைக்கிற? தப்பா? போடா. ஐயோ, பாவம் இல்லையா அவரு? நீ மாத்திரம் பாவம் இல்லையா? ருஷியந்திரமணி ஒன்ன ஏமாத்துறா. நாம ஏமாத்துறதுக்கு இவர் தான் கிடைச்சாரு. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்தன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் எனக்காக ஸ்பெஷலா போடுவீங்களா? போட்டுருவோம். அதுல அந்த முந்திரி பருப்பை கூட முழுசா வறுத்து போடுங்க. மூட்டையா போடுறேன். அது போக 25 பவுன் நகை கேட்டீங்களா?
கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடைக்கும். அது இந்தியா தங்கம். மீதி 15 பவுன் நகை ஆப்பிரிக்கா அத்தைகிட்ட இருந்து வரணும். அது ஆப்பிரிக்கா தங்கம். அத்தோட இந்த கஸ்டம்ஸ்ல கஷ்டம் இல்லாம வந்துருச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அக்கார்டிங் டு கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் நம்பர் 420, ஆர்டிகிள் நம்பர் 420, செக்ஷன் நம்பர் 420, ஐ ஆம் 420, யூ ஆர் 420. என்னங்க நீங்க என்னமோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. அது கிடக்கட்டும். கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடக்கும். மீதி 15 பவுன் நகை ஆகாயத்துல பிளெயின்ல வரும். என்னது ஆப்பிரிக்க தங்கம் புருடா? குருடா, ராஜகலவை சம்மதிச்சபடி 10 பவுன் நகை தான் போடணும். கவலையை விடு. நாம ருஷ்யேந்திரமணி கிட்ட பேசல, நான் ராஜகலவிட்ட பேசிட்டேன். ருஷ்யேந்திரமணி இதுக்கு சம்மதிக்கல. ராஜகலவை சம்மதிச்சிட்டார். அவங்க பையனுக்கு அம்மா, இவரு பையனுக்கு அப்பா. அவங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் இவரை கோர்ட்லயே நிறுத்திடுவேன். அவங்க என்ன பீஸ் பீஸா கழிச்சிருவாங்க. இவரை நான் பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். நாம 4 பேரும் பீஸ் பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மங்கவதி கௌரி கழுத்துல தாலிய கட்டிடுவான். அவன் தான் அலையிறானே கழுத்தேங்கன்னு. அசந்தா நம்ம கழுத்திலே கட்டிடுவான்டா தாலிய. இந்தாங்க ஜவ்வரிசி பாயாசத்துல ஜவ்வரிசிய உடைச்சு போடணும். முழுசா போடணும். முந்திரி பருப்ப முழுசா போடணும். போட்ட மாதிரி வச்சுக்கோங்க. எத்ராஜ், கணேசன் வந்தாப்பா. அவன் தங்கச்சியோட கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு போனான். இந்தா. ஏன்பா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா நான் சொல்றேம்மா. கணேசன் கல்யாண பத்திரிக்கை தான் அடிச்சான். செலவு ஜாஸ்தி ஆயிடுமேனு கவர் அடிக்கல. யாருக்கோ கொடுத்த இன்விடேஷனை ஏதோ ஒரு கடையில வாங்கின கவர்ல போட்டு அதுல என் பேரை எழுதி கணேசன் தான் கொடுத்தான்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னமா? நான் தான் அவங்களை அப்படி பொய் சொல்ல சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்ல சொன்னீங்க? அப்படி சொன்னாலாவது நீங்க குடிக்கிறத நிறுத்திக்கிடுங்கன்னு எனக்கு ஒரு நப்பாசை. சார் தந்தி. தந்தியா? என்னடா தம்பி? சித்திக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கான். ஜலந்தர்ல டெலிகிராம் வந்திருக்கேன். இப்ப நம்ம என்ன செய்யறது? பாருங்க சித்தப்பா, உடனே நாம ஜலந்தருக்கு பிளெயின்ல அனுப்ப ஏற்பாடு செய்யணும். சரி. உமா, இந்த பணம் கௌரியோட கல்யாணத்துக்காக கொடுத்தது. பரவாயில்ல மாமா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தேன். அதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அது நடேசனுடைய வேலைக்காக டெபாசிட் கட்டியாச்சு. ஏன் பிரயோஜனம் இல்ல? 4 மாசத்துல அவன் இந்த 1000 ரூபாய சம்பாதிச்சு கொடுத்துட போறான். நீங்க தானே சொன்னீங்க. உமா, உனக்கு 2 குழந்தைன்னு சொன்னியம்மா. இல்ல, 3 குழந்தை. இவனும் உனக்கு ஒரு குழந்தைதாம்மா. ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா.